இந்த மாதிரி ஒரு ஆர்டர் நான் இதுக்கு முன்னாடி எடுத்ததே இல்லை. ஸோ இது வந்து ரொம்பவே புதுசாக இருக்குது. ஸோ உங்களுக்கு அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்மக்கிட்ட வந்துட்டு கிஃப்ட் பண்ணுறதுக்காகன்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ணி கஸ்டமர் வாங்கியிருக்காங்க. கிஃப்ட் யாருக்கு பண்ணுவோம், ஃப்ரெண்ட்ஸ்க்கு கிஃப்ட் கொடுக்குறதுக்காக நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ணியிருக்காங்க. இல்லை அவங்களோட லைஃப் பார்ட்னருக்கு, இல்லைனா அவங்களோட டாட்டருக்கு கிஃப்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட ஜுவல்லரிஸ் ஆர்டர் பண்ணி வாங்குவாங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அவங்களே அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணிக்கிறதுக்காக ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த கஸ்டமர் பார்த்திங்கன்னா இவங்க வந்து செகண்ட் டைம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. ஸோ அவங்களுக்கே அவங்க கிஃப்ட் பண்ணிக்கிறதுக்காக ஒரு 2 பிரேஸ்லெட்டும் செயினும் வந்துட்டு ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. கேட்கவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. ஆனால் இதுவும் நல்லா தான் இருக்குல்ல. நம்ம யாரையும் நம்ம எதிர்பார்க்க தேவையில்ல, நமக்கு நம்ம கிஃப்ட் கொடுத்தா அது ஒரு தனி ஃபீல்னு நினைக்கிறேன். ஸோ இவங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா கஸ்டமைஸ் பீட்ஸ் பிரேஸ்லெட் தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களே வந்து பீட்ஸு சார்ம்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இடையில கிறிஸ்டல் பீட்ஸ் வர மாதிரி. நெக்ஸ்ட்டு இந்த பவுட்டை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாட்டர் ப்ரூஃப் செயின் இருக்குல்ல, அது ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. இவங்களுக்கு கிஃப்ட்டாக வந்து ஒரு சின்ன ரிங் வந்துட்டு பேக் பண்ணி சென்ட் பண்ணியாச்சு. அவங்க கைக்கு கிடச்சதும் அவங்களுக்கு வந்துட்டு அந்த ப்ளூ கலர் பிரேஸ்லெட்டை விட அந்த பர்பிள் கலர் பிரேஸ்லெட் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ உங்களுக்கு இந்த 2 பிரேஸ்லெட்டில் எது பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட அஃபிக் கிரியேஷன் இன்ஸ்டாகிராம் பேஜில் மெசேஜ் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்லாம் தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட ஸ்டோரி ஹைலைட்ஸ் வந்து செக் பண்ணி பாருங்கள், இருக்கும்.